ரீனா சித்து வரைஞ்சு கொடுத்த டிராயிங்க பார்த்து அழுதுகிட்டு இருக்க. கணேஷ் அங்கிள் வந்து எனக்கு உன் கஷ்டம் புரியுதுமா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எங்கேயோ இருந்த நீ இங்க ஏன் வரணும்? உனக்கு மட்டும் தெரிஞ்சது ஏன் சாரதாவுக்கு தெரியணும்? அவ எதுக்காக உங்களை சேர்த்து வைக்க நினைக்கணும்? நீ வேணா பாரு, உங்க அம்மாவே உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ரீனாவும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றா. இங்க ஹாஸ்பிட்டல்ல அருணா வந்து நவீனுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கா கொடுக்க, தேஜு இது ரொம்ப ஓவரா இருக்கு. ஏற்கனவே அவனா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு போட்டு வேலை வாங்குறீங்க. இதுல இப்படி எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் கொடுத்தா எப்படின்னு கேட்க, அப்படியே இத ரதி மேம் கிட்ட போய் கேக்குறியா? அவங்க கொடுக்கிற வேலையை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபில்டர் பண்ணி தான் நவீனுக்கு கொடுக்கறேன். இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்னு அருணாவும் கேக்குறா. இங்க ரவியும் அனிதாவும் ஒரு பேஷண்டோட சர்ஜரியை வெற்றிகரமா முடிச்சு அதை ரதி கிட்ட சொல்ல, ரதியும் ரவியை பாராட்டிட்டு போக அனிதா கடுப்பாகி வெளியே வந்தா. வெந்த புண்ணுல விரல விடுற மாதிரி பேஷண்டோட பேரண்ட்ஸும் ரவிக்கு நன்றி சொல்லி ரொம்ப புகழ கூட கொஞ்சம் கடுப்பாகிறா. இங்க அர்ஜுனா ரீனா வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்க, நீ எதுக்காக இதெல்லாம் எனக்கு பண்றேன்னு கேட்க, இதெல்லாம் நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவான்னு கேட்டுட்டு, எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே இருந்தது இல்ல, ஆனா உனக்கு இருந்தாங்க, இப்ப இல்ல, ஏன் இதெல்லாம் பண்றேன்னு கேட்டேல. ஏன்னா எனக்கு யாருமே இல்லாதப்போ இந்த மாதிரி பண்றதுக்கு ஒருத்தரும் இல்ல, அந்த வழி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. அப்புறம் கொஞ்ச தூரம் பேசிட்டு போகும்போது, எனக்கு அம்மா அப்பா பாசம் எப்படி இருக்கும்னே தெரியாது, ஆனா உன் கூட இருக்கும்போது அப்படி இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்ல, நீ நான் எதிர்பார்த்த வார்த்தையை மட்டும்தான் இன்னும் சொல்லவே இல்லைன்னு சொன்னதும், அப்ப சித்து வந்து இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, தேவும் திவியும் அங்க வர்றாங்க. ரீனாவும் எல்லாருமே இங்க இருக்கத பார்த்துட்டு ரதி மேம் வரலையான்னு கேட்க, தேவு அவளுக்கு வேலை இருக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வரதா சொன்னான்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜுன் ஆளே மாறி போய் வர எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப எல்லார்கிட்டயுமே ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனா இருந்ததே இல்ல, அதை இனி மாத்தவும் முடியாது, ஆனா அவருக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னா இந்த ஹாஸ்பிட்டலை நல்லா பாத்துக்கிறது தான், அதுக்கு உங்க எல்லாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவைன்னு ஒரு ஸ்பீச் கொடுக்க எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்புறம் ரீனா அர்ஜுனோட கேபினுக்கு வந்து ஸ்பீச் எல்லாம் பயங்கரமா இருந்ததுன்னு சொல்ல, அர்ஜுனும் இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து அர்ஜுனா ரதி மேம் கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, அர்ஜுனும் ரதியை பார்க்க போக அங்க ராமநாதனும் இருக்காரு. ரதி நீ சொன்ன சிறப்பு திட்டத்தை நம்ம உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்ல, அர்ஜுனும் ஓகே சொல்றான். அப்புறம் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்ப, ராமநாதன் அர்ஜுன் கிட்ட எனக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்ல அர்ஜுனும் வாழ்த்துக்கள் சொல்றான். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங் நடத்தணும்னு கேக்குறாங்கன்னு சொல்ல, அர்ஜுனும் ஹாஸ்பிட்டலோட சேஃப்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடலாம்னு முடியாதுன்னு சொல்றான். இங்க நவீன் ரொம்ப டயர்டா இருக்கத பார்த்துட்டு, உன் வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ராக்கி போறான். அப்பன்னு பார்த்து தேஜு கூட ரதி ஒரு ஃபைலை எடுக்கிறதுக்காக வர, நவீன் கொரட்டை விட்டு மாட்டிக்கிறான். அப்புறம் என்ன, எப்பவும் போல ரதி கழுவி ஊத்த, நவீன் சாரி கேட்டுட்டு நான் போய் வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ராமநாதன் டல்லா இருக்கத பார்த்துட்டு ரதி என்னாச்சுன்னு கேட்க அவரும் விஷயத்த சொல்றாரு. ரதியும் நீங்க ஷூட்டிங் நடத்துங்கன்னு பர்மிஷன் கொடுக்க, ஆனா அர்ஜுன் தம்பி முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, இது உங்களோட எத்தனை வருஷ கனவு, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்ல ராமநாதன் ஹாப்பி ஆகுறாரு. அப்ப தேஜு வந்து அர்ஜுன் வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க, ஒரு சிஇஓ மீறி இப்படி பண்ணலாமான்னு கேட்க, யாரு சிஇஓ, அவன் தான் சிஇஓன்னு நான் எங்கேயுமே சொல்லவே இல்லையேன்னு புதுசா குண்ட தூக்கி போட, அப்ப யாரு தான் சிஇஓன்னு தேஜு கேக்குறா. அதை இப்போதைக்கு முடிவு பண்ணல, சீக்கிரமாவே நான் அதை முடிவு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.